இப்ப இதுல என்ன பிரதர் உங்களுக்கு ஒரு நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா தெரியுது? விசிலி பிரதர், நான் விசிலி பிரதர் தான் பேசிட்டு இருக்கேன். ஆம் ப்ரோ. அவர் அல்லாஹ் என்ன கேட்கிறாருன்னா, ஜீசஸ் மரியாளுடைய மகனே, ம், நீ உன்னையும் உன் அம்மாவையும் ம். என்ன தாண்டி 2 கடவுள்களா எடுத்துக்க சொன்னியா? முடிஞ்சிருச்சா? இப்ன் அப்பாஸ் முடிஞ்சிருச்சா அப்ப? எக்ஸ்பிளனேஷன் இதுல வரல எக்ஸ்பிளனேஷன். பிரதர் மேல படிச்சு பாருங்க. டிரான்ஸ்லேட் தான் எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, தஃப்சீர் இப்ன் அப்பாஸ். சரி, அப்ப அரபிக் படிக்கிறீங்களா? அப்ப அரபிக்ல படிச்சு கண்டுபிடிச்சீங்களா? இல்லைங்க, ஃபுல்லா தஃப்சீர் வருங்க, பேராவா இதுக்கான மீனிங் என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இருக்குங்க. அதுக்கான ஹதீஸ்லாம் ரிலேட்டடா உள்ள ஹதீஸ்லாம் வருங்க. அதாங்க தஃப்சீர். சரி, இது வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டுமா? ஓகே. அப்ப இருங்க, அப்ப நான் quran.com தான் போய் ஆகணும் அப்படி பார்த்தா. ஓகேங்களா? அதுல போயிட்டு அது கீழே தஃப்சீர் கொடுத்துருப்பாங்க. சரி, இருங்க. உங்களோட ப்ரோ அதுதான் முகமது ப்ரோ, நீங்க கவலையே படாதீங்க. இப்ன் கத்தீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் பார்ப்போம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஸ்பெஷலைஸ்ட் கமெண்டேட்டர்ஸ் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா. ஒரே நிமிஷம். ஓகே பிரதர், நல்லா பாத்துக்கங்க. அல் குர்துபி, ஜலாலின், தன்வீர் தஃப்சீர், சாதி, வாசித், பகாவி, இபன் கதீர், தபரி, முயசார், இவங்கெல்லாம் அரபிக்ல இருக்கு பிரதர். நான் அடுத்த லாங்குவேஜ் போறேன், இங்கிலீஷுக்கு போறேன். இபன் கதீர், மாரிஃப், தஸ்கிருல். ஏதாச்சும் ஒன்று வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல இபன் கத்தீரே போங்க ப்ரோ, இபன் கத்தீரே போங்க. ஓகே பிரதர். இப்ப அவர் நமக்கு அரபிக்ல படிச்சு காட்டுவாரு. ஓகே, அது இங்கிலீஷ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயே போங்க. நம்ம அரபிக் எனக்கு மீனிங் எல்லாம் ஃபுல்லா தெரியாதா பிரதர்? அப்ப எப்படி நீங்க இப்ன் அப்பாஸ் எழுதுனத கரெக்ட்னு நீங்க நம்புவீங்க? ஏங்க அதுக்கு தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி நம்ம உலமாக ஆசிரியர்கிட்ட உட்காந்து படிக்கிறோம்ல. சரி, ஆசிரியர்கிட்ட ஒவ்வொரு பாடத்துக்கு நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் எந்த பாடம் எடுத்துக்கிறாங்களோ அந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க திடீர்னு ஒரு வசனத்தை கேட்கும்போது நம்ம அந்த வசனத்துக்கு இன்னும் நம்ம போயிருக்க மாட்டோம். அப்ப அது கீழே உள்ள தஃப்சீர் என்ன, இங்க என்ன இருக்கான்னு நம்ம இங்கிலீஷ்ல இப்போதைக்கு ஸ்டார்ட்டா நம்ம வேகமா தெரியறதுக்காக தான் நம்ம போறோம் இங்க. அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே, இங்கிலீஷ்லயே நான் போறேன். படிங்க பிரதர். இப்படியே போயிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் நீங்க படிப்பீங்க எனக்கு தெரியல. ஆமா, அப்பனா தான் நம்ம அதுல உள்ள கருத்தை நம்ம எடுக்க முடியும். ஒவ்வொரு வசனத்துக்கும் உள்ள ஆயத்துக்கான விளக்கத்தை. ஓகே, விசிலி பிரதர் படிப்பாரு இப்ப. ஓகே பிரதர், நீங்க ஸ்டார்ட். ஓகே ப்ரோ. அங்க Allah will also speak to his servant and messenger, Isa son of Maryam, peace be upon him, saying to him, on the day of resurrection in the presence of those who worshipped Isa and his mother as gods. Okay, besides Allah. First lineல என்ன ஆச்சு பிரதர்? ஆமா, இதுல என்ன சொல்ல வரீங்க? அதான் நம்ம அப்புறம் சொல்லிட்டு இருக்கோம். இசாவையும் அவங்க மதரையும் கடவுளாக எடுத்துக்கொண்ட அல்லாவை தவிர இரு கடவுளாக எடுத்துக்கொண்டவங்களுக்கு மறுப்பு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குற பத்தி கேக்குறாங்க. அதான் ஒரே நிமிஷம். நான் விசிலி பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சொல்லுங்க ப்ரோ. பிரதர், இங்க என்ன பிரதர் போட்டிருக்கு? என்ன தாண்டி உன்னையும் அம்மாவையும் கடவுளா ஏத்துக்கொள்ள சொன்னியா அப்படின்ட்டு அல்லாஹ் கேக்குறா. அல்லாஹ் ஜீசஸ் கிட்ட ரிசரக்ஷன் டே அன்னைக்கு கேட்பாரு. ஓகே பிரதர், சூப்பர். அப்படியே படிப்போம் பிரதர். Okay. O Isa son of Maryam, did you say unto men, worship me and my mother as two gods beside Allah? This is a threat and a warning to யாருக்கு? Christians. Chastising them in public. சார், ஆக்சுவலி அதனால தான் இப்ப நான் உங்களை படிக்க சொன்னேன். அப்படியே படிங்க பிரதர். Chastising them in public, as Qatada and others said, and Qatada mentioned this ayah as evidence. So யாருக்கு இது threat ஆமா bro? முகமது பிரதர், இப்ப நான் உங்க ஒரே நிமிஷம் பிரதர், நீங்க மியூட்ல போய்க்கிறீங்களா? இப்ப நான் விசிலி பிரதர் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே தொடர்ந்து படிங்க பிரதர். இது ஸ்டேட்மெண்ட். This is a day on which the truthful will profit from their truth. இது just statement தான். ஓகே, அதை விடுங்க. அப்படியே படிப்போம். Glory be to you, it was not for me to say that. To say what I had no right to say contains Allah's direction for Isa to utter the perfect answer. Ibn Abi Hatim recorded that Abu Huraira said, Isa will be taught his argument in reply to what Allah will ask him.
And remember when Allah will say on the day of resurrection, O Isa, son of Maryam, did you say unto men, worship me and my mother as two gods besides Allah? Abu Huraira then narrated that the Prophet said that Allah taught Isa to say, Glory be to you, it was not for me to say what I had no right to say. At-Tawari narrated this hadith from Mamar from Ibn Tawus from Isa statement. Had I had said such a thing, you would surely have known it. You would have surely known it. Means, had I said it, you, my Lord, would have known it. For nothing escapes your knowledge. Rather, I have not said these words, nor did the thought even cross my mind. This is why he said, you know what is in my inner self, though I do not know what is in yours. Truly, only you are the knower of all that is hidden and unseen. Never did I say to them out except what you, Allah, did command me to say and convey. Worship Allah, my Lord and your Lord. Only call them to what you sent me with and commanded me to convey to them. Worship Allah, my Lord and your Lord. This is what I conveyed to them. And I was a witness over them while I dwelled amongst them. I was a witness over what they did when I was amongst them. But when you took me up, இப்ப இந்த லைன்ல நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரதர் புரியுது? And I was a witness over them while I dwelt amongst them. அவங்க கூட நான் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விட்னஸா இருந்தேன். அப்ப அவர் என்ன பார்க்கறாரு? I was a witness over what they did when I was amongst them. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்களோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க ஆக்சுவலி? என்ன சொல்லப்படுதுன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனை இல்ல அப்படின்றது. ஒரே நிமிஷம், நான் உங்கள்ட்ட பேசவே இல்லை விஸ்லி பிரதர். இப்ப ஈசா என்ன சொல்றாரு? I was the witness over them what they did when I was amongst them. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் அவங்க கூட இருக்கிறப்பவே மரியாதை வந்து கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்ல 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 ஒரே நிமிஷம் பிரதர். அப்ப ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் படிச்சது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து அப்படி போலாம் பிரதர். But when you took me up, you were the watcher over them and you were a witness to all things. அத ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு வந்து மேல உள்ளது என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கும்போது வரைக்கும் அவங்கள வந்து நான் அவங்களுக்கு விட்னஸா இருந்தேன், அவங்க அந்த மாதிரி பண்ணலைன்னு சொல்ல வராங்க. அதுக்கு அப்புறம் உள்ளத பத்தி இங்க சொல்லப்படுது. இல்ல பண்ணலனா what did when அப்படி what did they didn't இருக்கு, அது பண்ணாங்களா பண்ணலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படினு தெரியும்ன்ற பத்தி சொல்லப்படுது. நான் விட்னஸ் when what they did என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியல. ஓகேங்களா? what did they did bro, இல்லனா அத அப்படியே காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட்ல போடுங்க. அதான் அவருக்கு இங்கிலீஷ் புரியல, நான் தமிழ்ல கூட போடுறேன். அதுதான் லிட்டரலி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸாவே வருது. அத அப்படியே டிரான்ஸ்லேட்ல போடுங்க தமிழ்லயே, அப்பதான் லைவ்ல இருக்கவங்களும் பாத்துக்குவாங்க. விஸ்லி பிரதர் படிங்க பிரதர். மேலும் நான் அவர்களிடையே வசித்த போது அவர்கள் மீது சாட்சியாக இருந்தேன். நான் அவர்களிடையே இருந்த சமயத்தில் அவர்கள் செய்தவற்றிற்கு நான் சாட்சியாக இருந்தேன். ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. ஈசா அலைஹிஸ்ஸலாமோட பிரசன்ட் டென்ஸ் குறிக்குது ப்ரோ. இவர் பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றாரு. ஆமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது கொலோனியலிசம்ன்ற ஒரு குரூப்பே கிடையாது. இவர் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாருன்னு அதான் அப்பையில இருந்து சொல்றேன். அவங்க கூட வாழும் போது நான் சாட்சியா இருந்தேன்னா, அவங்க நான் கூட வாழும் போது அவங்க எந்த இதுவும் பண்ணல அப்படின்றத இங்க குறிக்குது. பின்னாடி வந்தவங்க தான் அதை தப்பு பண்ணாங்க. இதுக்கு மேல உள்ளது நீங்க இப்ப என்ன வாசிட்டு வந்தீங்க? நீங்க இப்ப இவ்வளவு நேரம் வாசிட்டு வந்தீங்க. நீங்க அவர்களிடையே இருந்த சமயத்தில் அவர்கள் செய்வதற்கு நான் சாட்சியாக இருந்தேன்னு தான் சொல்லுது. நீங்க எப்படி ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அங்க அவர் கரெக்டா பிரசன்ட் டென்ஸ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நீங்க மேல இருந்து ரீட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்களா? அதை திருப்பி அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸ் தான் மென்ஷன் இருக்கு. பதிலா சுல்தான் பிரதர் ஒரே நிமிஷம், பதிலா வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம இவ்வளவு நேரம் எந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய தஃப்சீர் நம்ம படிச்சதுக்கு காரணமே இதுதான். ஸோ அந்த இப்போ மெயினான கோர் ஆக்ட் என்ன, அங்கே மெயினான விஷயம் என்னன்னா, அல்லாவை தவிர்த்து நீ 2 பேரையும், நீ உன்னோட மதரையும் உன்னையும் காட்னு சொல்லி இது பண்ண வச்சுட்ட அப்படிங்கிறது கேட்பான். கேள்வி நீங்க சொன்னீங்க, கரெக்ட், கேட்குறான். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் படிச்சது எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே நான் அவங்க கூட இருந்தப்பவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நான் இருக்கும்போதே அவங்க கூட பிரசன்ட்ல இருக்கும்போதே அவங்க வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்கன்றாரு. கன்வே எங்க ப்ரோ போட்டிருக்கு இல்லனா வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு? இல்ல அப்படி வரவே இல்லையே. நீங்க எங்க இருந்து இப்ப சொல்றீங்க இந்த வார்த்தைய? ப்ரோ நான் இல்லனா கூட ஒன்னு இருக்கும்போதே பண்ணுங்க அவங்க ப்ரோ. ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சாட் அதுதான் ஜிபிடில பேசாம போட்டுருங்க ப்ரோ. ரொம்ப குழப்பம்லாம் வேணாம். நம்ம சாட் ஜிபிடில போட்டோம்னா அது இன்னும் நல்லா தெளிவா இல்ல சொல்லிரும்ல. இவருக்கு இல்ல ஒரு நான் என்ன சொல்ல அவர் வரேன், அதான் அவர் திருப்பி திருப்பி சுத்தி லூப் தான் அடிக்கிறாரு. அதான் சொன்னேன். அதான் தெரியுது. இல்லங்க லூப் இல்லங்க. இவ்வளவு நேரம் நீங்க மேல இருந்து வாசிட்டு வந்துட்டு இருந்தீங்க. இங்க லூப் அடிக்க ஒண்ணுமே இல்லங்க. இங்க வந்து மறுமை நாள்ல அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து சொல்றாங்க நான் கூட இருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து கரெக்டா தான் இருந்தாங்க. பின்னாடி தான் வழிகிட்டு இருந்தாங்க. இது கான்செப்ட். பிரதர் அங்கதான் பிரதர் ஒரே ஒரு அதே நிமிஷம் தான் தப்சீரா பிரதர் வந்திருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். நான் கூட இருக்கும்போது அவங்க நல்லா தான் இருந்தாங்கன்னு சொல்றாரா, அவங்க பண்ணதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றாரா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐ அம் விட்னஸ் ஓவர் தம் while I dwell ஓகே amongst them. ஓகே. அந்த விட்னஸ் எதுக்காக விட்னஸ்? அவங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக விட்னஸா? இல்ல இல்ல அவங்க இப்ப இந்த நீங்க மாதிரி சொல்றதுமே இந்த இந்த ஒன் லைன்ல அது வரல. எதுவுமே வரல. நீங்க சொன்னது வரல, நான் சொல்றதும் வரல. இல்ல இந்த வேர்ஸ் பிரதர், இந்த தப்சீரே இந்த வேர்ஸுக்காக தான், அவங்க காடுன்னு சொன்னதுக்காக தான். அதை நீங்க மாத்த முடியாது. நீங்க கான்டெக்ஸ்டோட படிக்கும். அதனாலதான் நம்ம ப்ரோ காமிச்சிட்டு இருந்தாரு. எதுக்காக இந்த தப்சீரை படிக்கிறோம்னா, அல்லாவை தவிர மரியாதையும் ஜீசஸையும் கடவுளா எடுத்துக்கணும்னு நீ சொன்னியா அப்படின்னு ஜீசஸ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஆமா. ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜீசஸ் என்ன சொல்றாரு, என்ன அவங்க அவங்க அந்த இடத்துல இப்படி பண்ணதுக்கு நான் சாட்சியா இருக்கேன்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க நான் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்கன்ட்டு. அப்படி எங்க போட்டிருக்காங்க தப்சீர்ல? ஓகே ஓகே. இப்ப மேல ஃபுல்லா நீங்க பாத்துட்டு வந்தீங்களா? அப்ப வந்து ஆர்கியூமெண்டா என்ன சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்? மேல ஃபுல்லா என்ன பாத்துட்டு வந்தீங்க? மேல ஃபுல்லா என்ன ப்ரோ? நீங்க இவ்வளவு நேரம் பாத்துட்டு தானே இருந்தீங்க. நாங்க என்ன படிச்சோம் முதல்ல சொல்லுங்க. ஏதாவது நான் ஒரு அதான் சொல்றேன். ஹலோ, ஏதாவது ஒரு சொல்லுங்க பாயிண்ட் சொல்லுங்க. நாங்க மேல படிச்சோம்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட்ல சொல்றாரு இருந்து அவங்க ஜீசஸ்? வந்து என்ன சொல்றாரு? இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் பிரதர் ஒரே நிமிஷம், இதுக்கு முன்னாடியே படிப்போமே. இங்க என்ன பிரதர் விசிலி போட்டிருக்கு? Worship Allah, my Lord and your Lord, and this is what I conveyed to them. அப்ப நான் உங்களை தான் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு நான் தான் சாட்சி. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு நான் தான் சாட்சினா, அவங்க அப்பவே மரியாதை வணங்கிட்டு இருந்தது நான் சாட்சி அப்படின்னு அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி அது மீனிங் உங்களுக்கு புரியுது? அப்படி பார்த்தா இந்த கேள்வியே வர தேவையில்லையே. கரெக்ட்டுங்களா? அதுதாங்க அவங்க மறுக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லத்தாங்க செய்றாங்க. நான் வந்து அதை வந்து நான் உங்களை வணங்க சொல்லலைன்னு தாங்க கான்செப்ட். சரி, அப்ப தொடர்ந்து படிப்போம். என்ன சொல்றாங்க பாப்போமா பிரதர், விசிலி பிரதர்? ப்ரோ ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இவர் என்ன சொல்லியிருந்தாரு முதல்ல அந்த வசனத்துல? முதல்ல எடுத்தோடனே என்ன சொன்னாரு, இது ட்ரினிட்டியை பத்தி பேசவே கிடையாதுன்னாரு. சரி ஓகே. அப்புறமா என்ன சொல்லியிருந்தாரு, மரியாளுடைய வெனரேஷன் பத்தி தான் பேசுது அப்படின்னாரு. இல்ல இப்ப அது ரெண்டுமே போய். இல்ல அது வந்து கூகுள் உள்ள கண்டெஸ்ட பத்தி தான் நம்ம பார்த்தோம். அது அப்பதைக்கு நம்ம பார்த்தது. இப்ப தஃப்சீர்ல இருக்கிறதா நான் அக்செப்ட் பண்றேன். தஃப்சீர்ல என்ன இருக்கோ அதுதான் என்னோட இது. தப்சீர்ல அப்ப அல்லாவை தாண்டி மீது ரெண்டு கடவுளா யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு. யாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீ சொன்னியான்னு அல்லாஹ் சொல்றாரு. யார சொல்றாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தன்னுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் நீ வணங்க சொன்னான்னு கேள்வி கேட்கறாங்க. ஓகே. அப்ப இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ட்ரினிட்டி கிடையாது. அவங்களுடைய இஸ்லாம்ல ட்ரினிட்டின்றத புரிஞ்சிருக்கிறத எப்படி புரிஞ்சிருக்காங்க? இல்ல அதுக்கு வேற வசனம் இருக்கும். இந்த ஆயத்தை மட்டும் அதுக்கு நம்ம வேற பார்த்துட்டு வசனம் இருக்கோம். இருக்குமா? சரி ஓகே, நம்ம படிப்போம். அதான் பிரதர், ஏன்னா இவரோட லூப்லயே நம்ம இருக்க வேண்டாம், அடுத்து போயிட்டே இருப்போம். Okay. அப்படியே படிங்க. But when you took me up, you were the watcher over them, and you were a witness to all things. Abu Dawud at Tayalisi recorded that Ibn Abbas said, the messenger of Allah stood up once and gave us a speech in which he said, O people, you will be gathered to Allah while barefooted, naked, and uncircumcised. As we began the first creation, we shall repeat it. The first among the creation who will be covered with clothes will be Ibrahim. Some men from my ummah will be brought and taken to the left to the fire, and I will yell, they are my followers. It will be said, you do not know what they innovated after you in religion. So I will just say as the righteous servant said. இதுல என்ன போட்டிருக்கு? அவங்க வந்து பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன இது பண்ணாதானே போட்டிருக்கு. இதை வேணா நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல பின்னாடி வந்தவங்க எல்லாம் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. இப்ப இந்த 3 லைனையும் வாசிச்சு எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப எந்த 3 லைன்? the first among the creation who will be covered with the clothes will be Ibrahim. Some men from the ummah will be brought and take to the left to the fire, and I will yell,
they are my followers, it will be said, you do not know what they innovated after you in religion, so I will say just in the righteous. அதாவது என்னன்னா, ஒரு டைம்ல வந்து என்னோட உம்மா அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துல போட போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, அவங்க என்னோட உம்மா. அது ஒன்று, நீ போன காலத்துக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது உனக்கு தெரியாது, உன்னோட ஜெனரேஷன் உன்னைய பின்பற்றணும்னு உனக்கு தெரியாது அப்படின்ற இதே கான்செப்ட் தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் பின்னாடி வந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கற மாதிரி உள்ளது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. இதுல எந்த லூப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த லைனையும் படிச்சிருவோம் சேர்த்து ப்ரோ. அடுத்த அந்த 3 லைன் கீழே வந்து படிச்சிருங்களேன். நான் படிச்சிடுறேன். I was a witness over them while I dwelt amongst them. ஓகேவா? பட் when you took me up, இப்ப முதல்ல இப்ப என்ன சொல்றாரு, நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது நான் அவங்களுக்கு சாட்சியா இருந்தேன். ஆனா என்ன நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் you were the watcher over them and you are a witness to all things. ஒரே நிமிஷம். If you punish them, they are your servants. எதுக்காக இப்ப ஜீசஸோடைய காலகட்டத்துல வாழ்ந்தவங்களை பனிஷ் பண்ணணும்ல? அதுக்கு பின்னாடி உள்ளவங்க இங்க சொல்லிருக்கு. எங்க அவங்க வாழ்ந்த காலம் சொல்லிருக்கு. அவங்களுக்கு துக் பண்ணதுக்கு அப்புறம், எடுத்துக்கொள்ளதுக்கு அப்புறம். ஏங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீங்க தமிழா கரெக்டா சொல்லுங்க. பிரதர் இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? நான் இருந்த அந்த அதே குரூப்ப தான் என்ன நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்க. ஓகேவா? அந்த முதல் நூற்றாண்டுல இருந்து அதே குரூப் தான். அதுக்கப்புறம் நீங்க இப்ப அவங்களுக்கு விட்னஸா இருக்கீங்க. இஃப் யூ பனிஷ் them, they are your servants. எதுக்காக ஜீசஸ் கூடயே இருந்த அந்த குரூப்பை அல்லாஹ் பனிஷ் பண்ணணும்? அங்க தெளிவா கூடவே இருந்தீங்க, எடுத்து உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க போட்டுருக்கு. இங்க இந்த ஜெனரேஷனை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லையே. ஒரே நிமிஷம். I dwelled amongst them தான் என்னது பிரதர்? இங்கிலீஷ் தெரியும் சொன்னீங்களா, இப்ப சொல்லுங்க. I dwelled amongst them. நான் தெரியும் சொல்லவே இல்லைங்க. தெரிஞ்ச வரைக்கும் தாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்ன கிண்டல் பண்ணீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னீங்க. இப்ப நான் I dwelled amongst them இங்கிலீஷ் தெரிஞ்ச அப்படி இருங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச வரைக்கும் தாங்க சொன்னேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு கிண்டல் பண்ணீங்களேன்னு தாங்க சொன்னேன். அதெல்லாம் பிரதர் நீங்க எப்படி பிளேட்டா மாத்தீங்க நல்லா தெரியுது. மக்கள் பாத்துங்க, கமெண்ட்ட பாருங்க. நீங்க லைவ் சாட்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அன்னைக்கு போய் பார்த்தேன், கமெண்ட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசியிருந்தாங்க. இப்பவும் சொல்றீங்க கமெண்ட்ட பாருங்கன்னு யாரும் பேசல. நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன் அந்த வீடியோல. என் கமெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க எல்லா வீடியோஸ்லயும். இல்ல சைட் பை சைட் பாத்துக்கங்க. எனக்கு இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்க. இப்ப அவங்க கூட இருந்த குடியம்மன், அவங்க கூட இருந்ததா? இல்ல அவங்க கூட இருந்ததா இல்ல இவர் போய் அவங்க கூட இருந்து பிரசன்ட்ல இருக்காங்களா? இல்ல when whileனா என்ன, அவங்க கூட இருந்த டைம். ஓகே, அது ஓகே. நான் என்ன கேக்குறேன், டுவெல்டுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். குடியமர்ந்த அந்த டைம், குடியமர்ந்த தான் மீனிங் வருது. இல்ல குடியமர்ந்து தான் பிரதர். நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கறதா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கறதா கேக்குறேன். அதாவது இங்க வந்து என்ன பண்ணா, நான் அவங்க கூட இருந்த போது அவங்களுக்கு வந்து நான் விட்னஸா இருக்கேன். என்னை நீ உயர்த்தி கொண்டதுக்கு அப்புறம் நீ தான் அதுக்கு பொறுப்பு, அவங்கள பத்தி எல்லாம் உனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற கான்செப்ட். இது ரெண்டு குரூப்பா அதே குரூப்பா? ஜீசஸ் இருந்த கூட இருந்தாருன்னு சொல்றாருல, அதே குரூப்க்கு விட்னஸா அல்லாஹ் இருக்காரா? இங்க அது பின்னாடி வரவங்க எல்லாரும் அந்த குரூப்க்கா? இல்ல அவங்க பின்னாடி வந்து எல்லாத்தையுமே குறிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருந்து வந்த எல்லாத்தையுமே அது குறிக்கும். இதுல காட்டுங்க. அப்ப ஃபியூச்சர்ல இருக்கிறது குறிக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும் இங்க இல்லையே, நீங்க சொல்றபடி பார்த்தாலும். நீங்க தான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னு. இல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லவே இல்ல. இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்காங்கல்ல, அவங்களே வச்சுப்போம். ஜீசஸ் கூட வாழ்ந்தவங்க தானே சொல்றீங்க. இப்போ ஜீசஸ் கூட வாழ்ந்தவங்க அவர் எடுத்துக்கொண்டு நான் சொல்லல, அதுல போட்டுருக்கு. அதுல அப்படியே போட்டுருக்கு. நான் சொல்லல, என்னோட கான்செப்ட் கிடையாது. அதுல அப்படி போட்டுருக்கு. அதுவே போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? ஜீசஸ் கூட வாழ்ந்தவங்க அவரை நபியா ஏத்துக்கிட்டாங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழும்போது அவங்கள வந்து நான் வந்து உன்னை தவிர வேற யாரும் நான் வணங்க சொல்லல. நான் உயிரோட இருக்கிற, நீ உயர்த்தப்படுற வரைக்கும், நான் அவங்க கூட இருந்த வரைக்கும் நான் விட்னஸா இருக்கேன். அவங்க வந்து உன்னை மட்டும் தான் வணங்கினாங்க. ஆனா என்னை உயர்த்தினதுக்கு அப்புறம் when you took me up, அதுக்கப்புறம் நீ தான் வந்து அவங்களுக்கு வந்து விட்னஸ் ஆயிருக்க. அது வந்து அதுல இருந்து எல்லாமே வரும். அது அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும் குறிக்காது. ஃப்ரம் அந்த இதுல இருந்து அதுக்கப்புறம் உள்ளது எல்லாம் பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே அது குறிக்கும் இதுல. சரி ஓகே, எங்க பின்னால வரைக்கும் இருக்குன்னு காட்டுங்க பிரதர். இந்த தஃப்சீர்ல இவ்வளவு நேரம் படிச்சோம், பின்னால வரைக்கும் தஃப்சீர் வரைக்கும் எங்க மென்ஷன் ஆயிருக்கு பிரதர்? காட்டுங்க. தஃப்சீர்ன்றது வந்து ஒவ்வொரு ஆயத்துக்கும் தமிழாக்கமும் இங்கிலீஷ்ல கிடையாது தஃப்சீர். நான் அப்பவே சொன்னேன் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு. சூப்பர் பிரதர், இப்படிதான் வந்து ஜம்ப் அடிக்கணும். சூப்பர், ஓகே. இல்ல ஜம்ப் அடிக்கிறீங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்து அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஜம்ப்லாம் அடிக்கல ப்ரோ. இப்ப அடிக்குது பாருங்க லூப். சரியா போச்சா?
ம். கூகுள் ஆமா, கூடி சேர்ந்து நக்கல் பண்ணுங்க வர்றவங்க எல்லாம். இதான உங்க வேலை. ப்ரோ நான் ப்ரோ உங்களை பத்தி எதுவுமே கேட்ட சொல்லல ப்ரோ. கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணதுதான் ப்ரோ கேக்குறாங்க. சொன்னேன். ஆ, நான் எதுவுமே ஏன் ப்ரோ ஆறா ப்ரோ கேட்டா யாருன்னா சொல்லுங்க அவர் போர்ச்செல்சில பண்ணதுதான் இருக்கிறவங்க ப்ரோ காட்டுறீங்க, சொன்னது. ஹெரிசி குரூப்பை காட்டுறீங்க. இப்போ கேள்வி டாக்மா ப்ரோ கேட்டாலுமே தெளிவா தான் சொன்னாரு. ஹெரிசி குரூப் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டின் காட்டுங்கன்னு மீடியான்னாரு. சொல்றேன் நானு. இவர் போயிட்டு மறுபடியும் ஹெரிசி எடுத்துட்டு வந்தாரு. அது ஹெரிசியுமே அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே தப்பு. கிடையாது, அது முகமது டைம்லயே கிடையாது. இப்ப உடனே இப்ப கண்ணு நம்ம இல்ல ஒரே ஒரு இல்ல நிமிஷம். இப்ப கண்ணு முன்னாடி ஒரே போடுச்ச முகமது விஷயம். ப்ரோ, இங்க கான்செப்ட் ஒரே வந்து ஒரு இதுதாங்க. நிமிஷம். குரான்ல என்ன சொல்லிருக்குன்னா, குரானோட கான்செப்ட் இந்த 2 லைன் தான். நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும், என்ன விளக்கம் கொடுத்தாலும், இதே கொண்டு வா, அதை கொண்டு வந்தான்னா அல்லாஹ் இதைத்தான் கேட்கறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு மறுமை ப்ரோ நாள்ல ப்ரோ நீ ஒரே என்னை ஒரு வணங்க நிமிஷம். சொன்னியா? ஈசா ப்ரோ அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு நிமிஷம். ஆரா ப்ரோ, நம்ம இந்த தப்சீர் ஆரம்பிக்கும் போது இது எந்த குரூப்புக்கு டைரக்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காரு? கிறிஸ்டியன்ஸ். நான் செயின் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். நரேஷன் இருக்குது, அது கடைசி வரைக்கும் வருமே. செயின் ஆஃப் இல்ல ப்ரோ நரேஷன். நாங்க சொல்ற ப்ரோ ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க ப்ரோ. எந்த குரூப்புக்கு இது அகைன்ஸ்டா பேசப்படும்னா கிறிஸ்டியன்ஸ் ப்ரோ போட்டிருக்கு. மேல மேல அப்படியே போங்களேன். ஆரா ப்ரோ மேல மேலே போங்க ப்ரோ, போங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் போங்களேன். ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுல. ஆமா ப்ரோ, அவரே கூட படிக்க சொல்லலாம். நீங்களே கூட படிங்க ப்ரோ. கீழே முகமது ப்ரோ கீழே கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க. கீழே அந்த கீழே கீழே செகண்ட் வாங்க. லைன் இருக்குல்ல, அதை அந்த மட்டும் கொஞ்சம் செகண்ட் படிங்களேன் முகமது ப்ரோ. செகண்ட் பேசேஜ் மட்டும் படிங்களேன். ம் தப்சீர் தான் இது, நாங்க எதுவும் சொல்லல, கூகுளும் இல்ல. யாருக்கு ப்ரோ த்ரெட்டா இருக்கு? வார்னிங் யாருக்கு வார்னிங்கா இருக்கு? ப்ரோ இது அவர் இன்னும் படிக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் படிக்கட்டும். சரி இல்ல நான் டிரைவிங் போயிட்டேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து டிரைவிங் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க். ஓகே நான் படிக்கிறேன். ஓ ஈசா இல்ல சன் ஆஃப் இது மரியம். கிறிஸ்டியன்ஸ்க்கான வார்னிங். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரி ஃபாலோவர்ஸ்க்கான ஒரு நிமிஷம். ஓகே வார்னிங் இருக்கு. நீங்க சொன்ன அந்த ஹெரட்டிக் குரூப் வந்து சரி ஒரு நெட் கிடைக்கலையோ ப்ரோ. இப்ப பாருங்களேன் வார்னிங் அப்படின்னு மாதிரி இல்ல ப்ரோ நீங்க இப்ப நான் சொல்லி கேட்டேன், நீங்க முடிச்சிருங்க. சொன்னதை வச்சு நான் ரீட் ஆம்னி பண்ணல. ப்ரோ சொல்லி முடிச்சிருங்க ஒரு செகண்ட். அதுல என்ன போட்டிருக்குன்னா இது யாருக்கான வார்னிங்? கிறிஸ்டியன்ஸுக்கு. நீங்க எங்க கிட்ட ஒரு குரூப் எடுத்துட்டு வந்து காமிச்சீங்க, அவங்க எந்த நூற்றாண்டுல வந்தாங்க? 4ஆம் நூற்றாண்டு. அப்ப 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கரெக்டா தான் இருந்தாங்களா? இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறமே வந்து அதான் ப்ரோ இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டப்பவே வந்து இஸ்லாம் இல்லங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு வணங்கினா நீங்க ஆதாரம் வரலாறுல இருந்து கேட்கும்போது நான் வரலாறு தேடினேன். ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது என்னது? ஈசா உங்களுடைய சாரி நீங்க ஈசா வந்து ப்ராஃபட்டா பார்க்கும்போது அவருக்கு அப்புறமே உடனே அவருடைய காலகட்டத்துல இருந்த முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம் எல்லாரும் தப்பா போயிட்டாங்க. நீங்க எடுத்துட்டு வந்த அந்த ஹெரட்டிக் செக்டுமே 4th செஞ்சுரியில வருது. இந்த வார்னிங் யாருக்காக சொல்லப்பட்டது? கிறிஸ்டியன்ஸ்க்காக. இப்ப முதல் 4 நூற்றாண்டுல இருக்க கிறிஸ்தவர்கள் அப்ப கரெக்டா தான் வாழ்ந்தாங்கன்றத ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி எதுவுமே இல்ல. நாங்க என்ன சொன்னோம்னா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த வேர்ஸ் எப்படி இம்ப்ளை பண்ணுது? முதல் நூற்றாண்டுல இருந்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய கேஸே கரெக்டா இருக்கும். முதல் நூற்றாண்டுலயே மரியாதை யாராச்சும் கடவுளா அப்படி வணங்கி இருந்தாங்க மட்டும்தான். இல்லாட்டினா பாருங்க முதல் 4 நூற்றாண்டுக்குள்ள கிறிஸ்தவர்கள் கரெக்டான ஆயிருவாங்களே. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்க ஒரு 1.5 மணி நேரமா பேசினது எதுக்காகனா அதான் ப்ரோ அப்படி கொஞ்சம் பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்றத. ப்ரோ அப்படி பார்த்தா மறுமை நாள்ல 4 நூற்றாண்டுல இருக்க கிறிஸ்டியன்ஸோட நிலைமை என்ன ஆகும் ப்ரோ? ஆனா உண்மையை சொல்ல போனா நீங்க தாங்க திருப்பி லூப் போறீங்க அதுக்குள்ளேயே. நீங்க தான் அப்படி பண்றீங்க. லைவ்ல பாக்குறாங்க தெரியும் ப்ரோ யார் லூப்ல போறாங்க. இல்ல இத இன்னொன்னு மட்டும் முகமது ப்ரோ டைரக்ட் எங்க பாருங்க, வேற பேச்செல்லாம் வேணாம். இப்போ வந்து அந்த வசனத்தின்படி மரியாதை வந்து கடவுளா ஏத்துக்க சொன்னாங்க அப்படின்றது எந்த நம்ம ஹிஸ்டாரிக்கலா எந்த செஞ்சுரியில அதை பார்க்க முடியும்? ஹிஸ்டரி எனக்கு ஹிஸ்டரி தெரியும். நான் குர்ஆன் ஆயத்தை பேசி தான் சொல்ல முடியும். இல்ல ப்ரோ இப்ப நம்ம பார்த்தோம்ல, நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க அந்த ஹெரட்டிக் செக்டையே. அது எந்த நூற்றாண்டுல நம்மளால பார்க்க முடியும்? நான் அப்ப கூட சொன்னேன் உடனே ஹிஸ்டரி தான் பார்த்து எடுத்து கொடுத்தேன்னு போட்டப்பவே சொன்னேன். சரி ஓகே ப்ரோ, ஹிஸ்டரி பத்தி எடுத்து பாத்தீங்கல, அது எந்த செஞ்சுரி? ஒரு நபரை காமிங்கல போது நீங்க பாதயாத்திரை இதெல்லாம் இல்ல அவர் அப்படி சொல்லவே இல்ல. ஆக்சுவலா ப்ரோ இருங்க, டாக்மா ப்ரோ அப்படி சொல்லல. மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டில இருந்து அது நீங்களே ஒன்னு சொல்லாதீங்க தெரியுதா? மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டில இருந்து மட்டும் காட்டுங்க, ஹெரிட்டிக்ல இருந்து காட்டாதீங்க. ஒரு தடவைக்கு 5 முறை தெளிவா தான் ப்ரோ சொன்னாரு. ஓட்டி கூட போய் பாருங்க, நான் கேட்டேன். ஆமா நீங்க ஓட்டி முன்னாடி கூட பாருங்க. சொல்றேன்னா இங்க அல்லாஹ் வந்து மரியத்தை வணங்க சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கப்படுறது வந்து கிறிஸ்டியன்ஸை பார்த்து கேட்கப்படுறது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு அது ஒரு வணங்கிட சொன்னீங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸை பார்த்து கேட்கப்படுதுல, கிறிஸ்டியன்ஸை பார்த்து கேட்கப்படுதுல. முதல் 4 நூற்றாண்டுல ஏதாச்சும் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? அவங்கள பார்த்து இது கேட்கப்படுமா?
இது வந்து எங்களோட நம்பிக்கைப்படி அவங்க அப்படி அல்லாஹ் சொல்றானா, அப்படி நடந்திருக்கனாலதான் அல்லாஹ் சொல்றான். அததானே நாங்க சொல்றோம். அப்ப அது முதல் செஞ்சுரியில அப்படியே இருக்கும்ட்டு. அததான் நாங்க என்ன நீங்க அந்த வசனத்துல நீங்க எப்படி உலகத்துல 500 கோடி பேர் வாழ்ந்தாங்கன்னா 500 கோடி பேரை நீங்க நடக்கலைன்னு எப்படி சொல்லுவீங்க? பாருங்க என்ன சொல்றாருங்க. சூப்பரா போறீங்க ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. என்ன ப்ரோ உலகத்துல உள்ள 700 கோடி பேர் எல்லாமே அப்படி அக்யூரேட்டா ரிலீஜன் சொல்லுவாங்களா? ப்ரோ அதான் நீங்க இப்ப கேக்குற கேள்விக்கு நாங்க வெறும் பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க நம்புறோம், நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? அப்படிலாம் பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிறதுலாம் ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆதாரத்தோட நீங்க எடுத்துட்டு வந்தா தான் இந்த ஆயத்து உண்மை நம்ப வரீங்க, அப்படிதானே? ஆயத்து உண்மைன்னு சொல்லல ப்ரோ, ஆயத்தை தப்புன்னு சொல்றேன் நானு. ஹிஸ்டாரிக்கலாவே தப்புங்கிறேன். இப்ப நீங்க உங்களோட கான்செப்ட் படி யாருமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வணங்கல. இருங்க ப்ரோ, இந்த கூகுள நான் ப்ரோகிராம் பண்ணல, சி லாங்குவேஜ் போட்டு C++ போட்டு நான் அடிக்கல. இது ஆக்சுவலா கூகுள் எதுல இருந்து காட்டும்னா இந்த மாதிரி காட்டுதுல மேல அந்த ஓவர்வியூ காட்டுதுல, அதெல்லாம் ஆல்ரெடி பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ் எழுதிருப்பாங்க. அதுல இருந்து எடுத்து தான் காட்டும். இந்த क्वेश्चन வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பேசிட்டு இருக்க இந்த பிரதர் இந்த क्वेश्चन கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாய்ஸ் வச்சு கேக்குறேன். இந்த क्वेश्चन நீங்க கேட்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க வந்து ட்ரினிட்டில கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்க. அது இல்லன்னு முடிவாயிருச்சு. ட்ரினிட்டியை பத்தி பேசல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் வணங்குனாங்கன்னு ப்ரோ தப்பா சொல்ல எப்படி முடிவாச்சு ட்ரினிட்டி இல்லன்னு? முடிவாச்சு அந்த டிரான்ஸ்லேஷன் இப்ப ரெஃபியூட்டேஷன் என்ன சொல்லுது ட்ரினிட்டியை பத்தி? ஒரு நிமிஷம். ட்ரினிட்டினா 3 பர்சன்ஸ். உங்க குர்ஆன்ல வந்துட்டு அந்த 3வது பர்சனா ஹோலி ஸ்பிரிட் இல்லாம மேரிய போட்டு வச்சிருக்கு. நம்ம தஃப்சீர் இப்பதான் படிச்சோம். அதுல கடவுள் தஃப்சீர் வாசிக்கும்போது ஏதாச்சும் வந்துச்சா ட்ரினிட்டியை பத்தி? இந்த தஃப்சீர்ல காட்டுச்சே ப்ரோ. ப்ரோ ஒன்னு நான் சொல்லிட்டா ப்ரோ, அவரு கூகுள்ல போயிட்டு காமிச்சோன்னே கூகுள்ல ட்ரினிட்டி இருந்துச்சு, அதனால தஃப்சீருக்கு போயிட்டாப்ல. ப்ரோ அது கான்டெக்ஸ்ட் என்ன போட்டுருந்துச்சு, இந்த வந்து கான்செப்ட் ஆஃப் ட்ரினிட்டியவும் மேரிய ரிலேட் பண்றதையும் ரிப்பீட் பண்ணி சொல்லி அந்த வசனம் இருக்குன்னு காட்டுது. அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஓகே பிரதர், 2 மினிட்ஸ்ல போன நல்லா போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து இதை வந்து ஆயத்து வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரும் வணங்கலன்றது உங்களோட கான்செப்ட், அப்படிதானே? 2 மினிட்ஸ் அதான் ப்ரோ உண்மை. ஹிஸ்டாரிக்கலா அதான் ப்ரோ உண்மை. எங்க கான்செப்ட் இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா இல்லங்க ஒரு நிமிஷம். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கிறிஸ்டியன்ஸ வந்து தவறா ட்ரினிட்டியை வந்து தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல இருக்காங்கல்ல. இந்த மாதிரி உங்களை மாதிரி கிறிஸ்டியானிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டு வெளியே போய் புதுசா உருவாக்குன மதங்கள்ல தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெரிசின்னு சொல்றோம் நாங்க. அததான் ஹெரிசின்னு சொல்றோம். கிறிஸ்தவர்கள் யாருமே ட்ரினிட்டியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டே பண்ணலையே. ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரே நிமிஷம். முகமது பிரதர் கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆமா பிரதர், 2 மினிட்ஸ்ல போயிருவேன். ஒரு நாள் ஜாயின் பண்ண எங்களை கனெக்ட் பண்ணா ஜாயின் பண்றேன். ஓகே ஷூர். இப்போ 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க வந்து ஒரு குறிப்பிட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 எவிடன்ஸ் காட்டியிருப்போம். ஓகேங்களா? எவிடன்ஸ்னா எதுல இருந்து இப்ப காட்டிட்டு இருக்கோம் பாருங்க, அது மாதிரி. ஓகேங்களா? இப்ப எங்களுக்கு இப்ப எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருப்போமா? ஓகே, 1.5 மணி நேரத்துல ஒரு எவிடன்ஸ் எங்களுக்கு இப்ப காட்டுங்க. இந்த 2 நிமிஷத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒரு எவிடன்ஸ் டிரைவிங்ல இருக்கேன் பிரதர். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் டிரைவிங் பண்ண வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் பேச இல்ல. ஒரு எவிடன்ஸ் எதை பத்தி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நேரம் நம்ம தஃப்சீர் வாசிக்கும் போது நீங்க அக்செப்ட் பண்ணல. ஓகே இல்ல இங்க பாருங்க, இந்த எவிடன்ஸை உங்க கைப்பட நீங்க மாத்த முடியுமா? இப்ப மாத்த முடியாதுல்ல. சோ இது மாதிரியான ஒரு எவிடன்ஸ் இப்ப நீங்க காட்டுங்க. ஒரு எவிடன்ஸ் இந்த 1.5 மணி நேரத்துல எவிடன்ஸ் ரிலேட்டட் டு என்னது? உங்க கேள்வி என்ன எடுத்து வச்சீங்களோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ். நான் கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பேசினத பத்தி பேசினதா இல்ல இப்ப நீங்க இந்த டாபிக்ல பேசணும் அதை சொல்றீங்களா? பிரதர் நீங்க பைபிளுக்குள்ள போக வேண்டாம். ஓகேங்களா? நீங்க நிறைய விஷயம் பேசுறீங்க. ஓகேங்களா? அதுல ஒரு எவிடன்ஸ் காட்டு. என்னெல்லாம் பிரதர் யாராவது ரீகால் பண்ண முடியுமா என்னென்னலாம் அவர் சொன்னாருன்னு? இது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஏன்னா திருப்பி ஒரே விஷயத்தை தான் வந்துட்டு இருக்கு. நம்ம வீடியோவை தான் திருப்பி பார்க்கணும். கிறிஸ்டியன்ஸ் வந்து மென்ஷன் ஆகல தஃப்சீர்ல, ட்ரினிட்டியும் மென்ஷன் ஆகல, அந்த மாதிரிலாம் சொன்னாரு. ஆனா கிறிஸ்டியன்ஸ் மென்ஷன் இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரினிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா ரெஃபியூட்டேஷன் ஆஃப் என்னது கான்செப்ட் ஆஃப் ட்ரினிட்டின்னு இருந்துச்சு, மேரியோட வெனட்ரேஷன் அப்படின்னு இருந்துச்சு. அதுல கிளியரா சொல்லுது இது வந்து ரெண்டுமே ரெஃபியூட் பண்ணுது அப்படின்னு. சூப்பர். வேற யாருக்காவது அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வாழ்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கும் பதில் வரல. இல்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இல்லங்க, நான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பத்தி சொல்லவே இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல இன்னொன்னு அதுதான். ஓகே சொல்லுங்க. நான் மட்டும் சொல்லிக்கவா? என்ன சொல்றாருங்கற ரீகால் டைட்டில் மட்டும் சொல்லுங்க. ஓகே பிரதர் சொல்லுங்க.
இல்ல பிரதர், அதான் அதே மாதிரி அந்த நம்ம வச்ச எவிடன்ஸ்ல ஒண்ணு அந்த 4th century குரூப் 4th centuryலயே முடிஞ்சுச்சு, சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவங்க 7th centuryல பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. வேற என்னலாம் பண்ணாரு, எடுத்து வச்சாரு ப்ரோ? முக்கியமா அந்த வெனட்ரேட் பண்றது வந்து வொர்ஷிப்னு சொன்னாரு. சூப்பர். ஓகே. சோ இப்ப அவர் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஓரளவுக்கு இல்ல ப்ரோ, எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். எல்லாத்துக்குமே வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு எவிடன்ஸ் இந்த மாதிரி காட்ட போறாரு இப்ப நம்ம கிட்ட. இப்போ நாங்க சொன்ன எல்லாமே தப்பு சொல்லிட்டு ஏதாச்சும் தப்புன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் இப்ப காட்ட போறாரு. இல்ல நீங்க என்னத்த தப்புன்னு நீங்க இல்லாம நான் தாங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க கேக்குற கேள்விக்கு. நீங்க என்னங்க ஆன்சர் பண்ணீங்க? நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் நான் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஏங்க நாங்க இவ்வளவு நேரம் பாட்டா பாடிட்டு இருந்தோம் உட்கார்ந்து. ஒரே நிமிஷம், 1.5 மணி நேரம். ஐயோ பிரதர் ஒரே நிமிஷம் எல்லாம் பேசாதீங்க, ப்ரோவோக் ஆகாதீங்க முகமது பிரதர். இப்ப நாங்க இவ்வளவு காட்டணும்ல, ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த சைலன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். சூப்பர். இல்லங்க நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்க. நான் தானங்க சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னது குர்ஆன் தஃப்சீரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து இந்த கூகுள்ல இருந்து இந்த இதை வந்து ஹலோ சொல்லுங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணிக்கங்க ப்ரோ. இந்த பா ப்ரோ. ஓகே. இல்ல பிரதர், இப்ப நாங்க நீங்க கேட்டதுக்கெல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம்ல ஆன்சர். ஓகேங்களா? இல்ல இவ்வளவு எடுத்து வச்சுன்னு சொல்றீங்கல்ல. நீங்க வந்து வரலாற்றுல இருந்து இந்த கூகுள்ல இருந்து நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இதே கூகுள்ல இருந்து என்ன உங்களுக்கு நான் எடுத்து வைக்கணும் கேக்குறேன். குர்ஆன் தஃப்சீரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். குர்ஆன் தஃப்சீருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த குர்ஆன் தஃப்சீர் தான் ஆல்ரெடி இருக்கு 5116ல. நீங்க வேணா ரீட் பண்ணீங்களா? தான் என்னோட எவிடன்ஸ். இது மாதிரி காட்டுங்க பிரதர், எவிடன்ஸ் காட்டுங்க. டேட்டோட இருக்கு பாருங்க ப்ரோ. அதுலயுமே ஆக்சுவலா கிறிஸ்டியன்ஸுக்கு த்ரெட்னு தான் இருக்கு அந்த தஃப்சீர்லயே. அது நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யாரெல்லாம் ஃபாலோவரா எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து நாளை கேள்வி கேட்க தான் செய்வான். இது ஏன் நீங்க அந்த கான்செப்ட் ஒரு என்னன்னு கேள்வி கேக்குறாரு? என்னன்னு கேள்வி கேக்குறாரு? யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களை என்னன்னு கேள்வி கேக்குறாரு? மரியாதை எதுக்காக கடவுளா எடுத்துக்கிட்டீங்க? அதுக்காக தான் நாங்க எவிடன்ஸ் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் நாங்க எவிடன்ஸ்னு சொல்றோம். அது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் நீங்க காட்டுங்கன்னு சொல்றோம். இப்ப புரியுதா ப்ரோ? இந்த இல்ல ஓகே நீங்க எனக்கு புரியுது. ஓகே எனக்கு புரியுது. நீங்க வந்து ஓகே சிம்பிள். நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரே கேக்குற கேள்வி மரியாதை வந்து யாரு வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கடவுளா எடுத்துக்கொண்டாங்க, அதுக்கு ஆதாரம் கொண்டு வான்னு நீங்க கேக்குறீங்க. இவ்வளவுதானே? ஒரு பத்தி நீங்க சொன்னது வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அவங்க பேச வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ அப்ப வந்து வரலாறு விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதை சொல்லப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டு விடுறேன். இதுல சரி, அப்ப என்ன கேள்வி உங்களுக்கு? அப்ப என் கேள்வி ஃபர்ஸ்ட் நான் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்க, அது அவ்வளவுதானே? இது என் கேள்வி. பிரதர் ஒருவேளை அப்படி உங்களால எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியலனா அந்த ஆயத் தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆயத் தப்புன்னு ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இது வந்து வரலாற்று சம்பந்தப்பட்டதுங்க. எனக்கு எவிடன்ஸே கண்டுபிடிக்க முடியல, ஒத்துக்க முடியலனா அப்புறம் உங்களை எப்படிதான் கன்வின்ஸ் பண்றது நாங்க? பிரதர் இல்ல இது கன்வின்ஸ் பண்ணி இது என்ன தெரியுமா இருக்குது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்குன போய் ஆளை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம நம்புறோம். அவ்வளவுதான். கேட்கவே இல்லை நாங்க. ஒரே நிமிஷம். அப்ப நீங்க அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே நீங்க என்ன கேக்குறீங்க? அப்போ நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல. நீங்களே என்ன கேக்குறீங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் யார் வணங்குறாங்க அப்படின்னு நீங்க ஆதாரம் கேக்குறீங்க, அப்படிதானே? லெட் மீ ஸ்பீக். ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த தேதியில தான் பிறந்தீங்க, இங்க ஊர்ல தான் பிறந்தீங்கங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு உங்களுக்கு? இட்ஸ் a birth certificate. பிரதர் பாயிண்ட் வாங்க. நீங்க வந்து இப்படிதான் இங்க போவீங்க எனக்கு தெரியும். நீங்க பாயிண்ட் வாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தை மட்டும் வாங்க பேச. எனக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நான் அப்பவே 2 மினிட் தாண்டி போயிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போணுங்க. லெட் மீ ஸ்பீக். இப்ப அந்த பர்த் சர்டிபிகேட் இல்ல, கிடைக்கல, இல்லனா எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? இவங்க தான் எங்க அப்பா எங்க அம்மான்னு சொல்லுவீங்களா? ஏதோ ஒண்ணு ஹிஸ்டாரிக்கலா பின்னாடி போயிட்டு வருவீங்களா? இவங்க தான் எங்க தாத்தா, போட்டோலாம் இருக்கு பாருவீங்களா? அது மாதிரி ஒரு எவிடன்ஸ், இப்ப நாங்க காட்டினதெல்லாம் தப்புன்னு ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டில ப்ரோ, மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டில 1000 வருஷம் ஒரே சர்ச் தான் இருந்துச்சு. ஒரே சர்ச் தான் 1000 வருஷத்துக்கு இருந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்டியானிட்டில யார் மரியாதை கடவுளா வணங்கினா? எக்ஸாக்ட்லி. ஹலோ, மீட்ல இருந்து தெரியலங்க இவ்வளவு நேரம். ஆதாம் நபியை வந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட இடத்த ஆதாரம் கொண்டு வர முடியுமா? முடியும். சொல்லட்டா?
சொல்லுங்களா. ஓகே. இந்த காபா எங்க பிரதர் கட்டப்பட்டிருக்கு? ஓகே. நீங்க குர்ஆன்ல இருந்து கொண்டு வராதீங்க, பைபிள்ல இருந்து கொண்டு வாங்க. நீங்க குர்ஆனை பத்தி பேசினா குர்ஆனை பத்தி எடுக்க முடியும். ஏங்க இவ்வளவு நேரம் நான் குர்ஆனை பத்தி சொன்னதை நீங்க ஒத்துக்கவே இல்லையேங்க. அத நீங்க அந்த ஆயத்தை நம்ப மாட்டேன்னு சொல்றீங்களாங்க. ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சமாச்சும் நீங்க உடனே ஹிஸ்டாரி எப்படின்னு சொல்றீங்க. இருங்க ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் தான். நீங்க ஆரம்பத்துல இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்குன ஒரு கிறிஸ்டியனை காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷங்க நான் இப்ப கட் பண்ணிடுவேங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்குனவங்க யாராச்சும் ஒரு ஆளை ஹிஸ்டாரிக்கலா காமிங்க, ஹிஸ்டாரி காமிங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் இறக்குறது ஹிஸ்டாரிக்கலா கேட்டா உடனே குர்ஆனுக்கு வரீங்க. ப்ரோ அப்ப அவர் எங்க பிறந்தார், அவர் எங்க இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும் ப்ரோ. அந்த இடத்தை கேக்குறீங்களா நீங்க? ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரே நிமிஷம். எவிடன்ஸ் என்னால எடுக்க முடியுது அப்படின்னா அது ஒரிஜினல், உங்களால எடுக்க முடியலன்னா அது ஃபேக். இல்லையாங்க, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் நம்ம வரலாறு நான் வந்து தேடி தாங்க எடுத்துட்டு வர முடியும். எடுக்க முடியாதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த 4th செஞ்சுரியில இருக்கவங்க ஓகே ஓடுங்க யாரு வேணாம். வேஸ்ட் ப்ரோ, 1 மணி நேரம் வேஸ்ட் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ, அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதுதான் உண்மையும் கூட. ஆனா பரவாயில்ல ப்ரோ, ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஆயத்தோட வேர்ஸோட கான்டெக்ஸ்ட் இப்ப பாக்குற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பொய் அப்படின்னு. கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து வயலேட் பண்ணா என்ன நடக்கும்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கு நமக்கு.